மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான பல்வேறு செய்திகளை தான் பார்க்க போறோம். முன்னைய நாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களை சிஐடியினர் விசாரணைக்காக அழைத்து இருக்கின்ற செய்தி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது மட்டுமல்ல, ராஜபக்சர்களுடைய குடும்பங்கள்ல மிகப்பெரிய ஒரு அச்ச சூழலை இது உருவாகி இருக்குது. எதற்காக இவரை வரவழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரகல போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து தேசபந்து தென்னக்கோனிடம் வாக்குமூலம் பெற்று அவரை கைது செஞ்சு சிறையில வச்சாங்க. இதுல ஏதோ ஒண்ண தேசபந்து தென்னக்கோன் இழுத்து விட்டார் போல, ஏதோ ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துட்டார் போல. அறகலையில நிராயுதபாணியாக இருந்த அப்பாவி மக்களை கம்பு தடிகளோட மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி போகின்ற அந்த சந்தர்ப்பமும் அமைஞ்சது. இவர் அந்த பகுதிக்கு டிஐஜியாக இருந்த அந்த சந்தர்ப்பத்துல இதை தடுக்கிறத விட்டு போட்டு இவர்களுக்கு துணையாக இவரும் இருந்தார் என்ற ஒரு விஷயம் விசாரணை தெரிய வந்திருக்குது. உளவுத்துறை முதல் நாள் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குது போலீஸ் அதிபருக்கும் பாதுகாப்பு செயலாளருக்கும். இப்படியான ஒரு தாக்குதல் நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காலப்பகுதியில் இருந்த போலீஸ் அதிபரும் பாதுகாப்பு செயலாளரும் உடனடியாக தேசபந்து தென்னக்கோனுக்கு அறிவுறுத்துறாங்க, இந்த தாக்குதல் நடக்காம நீங்க பார்த்து கொள்ளணும். ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது இந்த தாக்குதலும் நடத்தக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த சொன்னதுக்கு பிற்பாடு அடுத்த நாள் தடுப்பதற்கான பல்வேறு வழிமுறைகள் இருந்தும் தேசபந்து தென்னக்கோன் அவங்க தடுக்கலையா? என்ன காரணம்? போலீஸ் அதிபர் சொல்லி இருந்தும் பாதுகாப்பு செயலாளர் சொல்லி இருந்தும் ஒரு டிஐஜி அதுக்கான நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த டிஐஜிக்கு பின்னால இருந்தது யாரு என்பதுதான் இப்போது துப்பு துலக்கப்பட்டிருக்குது. அதுதான் இவர் போன்ல பேசியிருக்கிறது யாரோட அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்சையோட பேசுனதன் காரணமாகத்தான் இவங்க சொல்றதை செய்யாம கோட்டாபய ராஜபக்ச அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த பண்ணி வச்சாரு. அதுதான் வேடிக்கை பார்த்த ஒரு விஷயமும் அப்பாவி இளைஞர்கள் அன்னிக்கும் வரைக்கும் அதை பார்த்து ரசித்ததும். இறுதியாக சொல்லியிருந்தார், அவருக்கு கீழே பணிபுரிகின்ற பாதுகாப்பு துறையினர் சொல்லியிருந்தாரு, நான் சொல்லும் வரைக்கும் நீங்க எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சவங்க நொறுக்கினவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனதுக்கு பிறகு சொன்னாராம், இப்ப அடிங்கடா தண்ணிய அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது மீண்டும் போலீசாரன் தண்ணியை பீச்சி அடிக்க ஆரம்பிச்சு அதை கலைக்க ஆரம்பிச்சாங்க. வந்தவனும் அடிச்சான், பாதுகாப்புக்கு இருந்தவனும் அடிச்சான். இந்த ஒரு கைங்காரியத்தை செய்வதற்கு பின்னால இருந்த ஒரு சக்தி யாரு அப்படின்னு கேட்டா, தேசபந்து தென்னக்கோனுடைய வாக்குமூலங்கள்ல தெரிய வந்த விஷயம் தான் கோட்டாபய ராஜபக்ச. அதனாலதான் கோட்டாபய ராஜபக்ச அவர்களை இப்போது அழைச்சி வாக்குமூலம் பெறுவதற்கான ஏற்பாட சாணி அபேசேகர அவங்க செஞ்சிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் எய்தவினருக்கு அம்பனோவானேன் என்பது போல இதுக்கு காரணமாக இருந்த அன்றைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இப்போது கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் மீது விசாரணையாக விட காத்திருக்குது. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய படுகொலை செய்யப்பட்ட விசாரணை நிறைவுக்கு வந்தாச்சு. அதுக்கான குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டதுக்கான வழக்கம் தொடங்கும் பட்சத்தில் அதுலேயும் இவருக்கு சிக்கல் வருவதாக பேசிக்கொள்ளப்படுது. அதே போல ஊடகவியலாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்களாக இருந்த குகன் லலித் இருவரும் காணாமலாக்கப்பட்ட சம்பவத்திலும் யாழ் நீதிமன்றம் இவரை வாக்குமூலம் பெறுவதற்காக வர சொன்னது, சாட்சியம் சொல்வதற்காக வர சொன்னது. அதை தாண்டி மைத்திரிபால சிறிசேனையையும் கோட்டாபய ராஜபக்சையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரும் வர சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தினாங்க அப்படின்ற விஷயத்துல கோட்டாபய ராஜபக்ச அவங்க ஏதோ ஒரு காணிய சொந்தமாக்கி கொண்டதோ அல்லது பிழையாக பயன்படுத்திய ஏதோ ஒரு விஷயத்தில் அவருக்கான விசாரணை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் தொடங்க இருக்கிறாங்க. மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தினாங்க அப்படின்ற விஷயத்துல அவருக்கான விசாரணையும் அவங்க தொடங்கி இருக்கிறாங்க. எனவே எதிர்வரும் காலங்கள்ல ஈஸ்டர் தாக்குதல் குறித்த மைத்திரிபால சிறிசேன விசாரிக்கப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. இப்படி பல்வேறு விஷயங்களோட இப்போது ஓய்வு இந்த பேர்ல தான் அவங்க இருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஓய்வும் கிடையாது, நிம்மதியும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது. இப்போது எந்த கேஸ்ல யார் அழைப்பான், கைவிழுங்க எங்க மாட்டப்படும், எந்த செல்லுக்குள்ள போடுவாங்கன்னு பல்வேறு விஷயங்களை யோசிச்சு இப்போது அவங்களுக்கு சுகரும் பிரஷரும் ஏற ஆரம்பிச்சிருக்குது. அதுதானே என்ன பிடிச்ச உடனே படுத்துடுறாங்க. சில நேரங்களில் உண்மையிலும் யதார்த்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொறுத்து பார்க்கலாம் இதுக்கு பின்னால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது. எனவே இந்த ஒரு விஷயத்துல பயமும் அச்சமும் அவங்களை குடிகொண்டிருக்கு. அதனாலதான் பல்வேறு எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ரணில் விக்ரமசிங்க முன்னிறுத்தி எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்வோம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம் அந்த கூட்டணி என்னதான் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசீந்திர ராஜபக்ச அவர்களுடைய 400 கோடி சொத்து பத்துக்களுடைய விவகாரங்களை சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஸ்ரீலால் பிரியந்த என்ற ஒரு ஊடகவியலாளர் ஒரு கட்டுரையாக எழுதியிருந்த ஒரு சம்பவம் சிங்கள ஊடகங்கள்ல மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி இருக்குது. இவர் 15 வருட அரசியல் வாழ்க்கையில எந்த தொழிலும் செஞ்சதில்லை. செஞ்ச ஒரே ஒரு தொழில் அரசியல் தொழில் என்பதுதான். இவருக்கு இருக்கின்ற 400 கோடி சொத்து பத்துக்களை பற்றிய விவரங்கள் அவர் பின்வருமாறு அடிக்கிட்டு போனாரு.
4 அதிசகுசு வாகனங்கள். இவை அனைத்தும் இவர பேர்ல கிடையாது. அவை அனைத்து அவருடைய எழுத்தாளராக இருந்தவர் அல்லது ஒரு செக்ரட்டரியாக இருந்தவர் மனோஜ் ஏக்கநாயக்க அவங்களோட பேர்ல தான் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டதோட, அதை தாண்டி சொத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுகேகொடையில 40 கோடி பொறுமதியான நிலமும் வீடும் இருப்பதாகவும், நுகேகொடையில மற்றொரு இடத்துல 11 கோடி பொறுமதியான வீடு இருப்பதாகவும், கொழும்பு 7ல 55 கோடி பொறுமதியான 4 மாடி அதிசொகுசு வீடு இருப்பதாகவும், தெஹிவளையில 20 கோடி பொறுமதியான காணி இருப்பதாகவும், 70 கோடி பொறுமதியான நகர அதிகார சபைக்கு கீழே இருந்த காணிகளை கையகப்படுத்திய குற்றச்சாட்டு இருப்பதாகவும், அந்த காணியோட பொறுமதி 70 கோடி அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு. முனராகலையில 30 கோடி பொறுமதியான அதிசொகுசு வீடு, தெஹிவளையில 5 கோடி பொறுமதியான நிலம், பத்திரமுலையில 20 கோடி பொறுமதியான நிலமும் வீடும், சீதுவையில 30 கோடி பொறுமதியான நிலம் தற்போது விற்கப்பட்டதாக சொல்லப்படுது. கதிர்காமத்துல அதிசொகுசு ஹோட்டல் உண்ட இதே நபர் தான் மனோஜ் ஏக்கநாயக் என்று சொல்றவர் தான் அதை பராமரித்து வருவதாகவும் சொல்லப்படுது. ஆஸ்திரேலியால அதிசொகுசு 2 வீடுகள் இருப்பதாகவும், அது அவருடைய மகன் பராமரித்து வருவதாகவும் அவருடைய கட்டுரையில் எழுதியிருந்தார். எந்த தொழிலும் செஞ்சதில்லை, அரசியல் என்ற தொழிலை செஞ்சதுனால இத்தனை சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் என்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. கூடிய சீக்கிரம் இது குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை நடத்தும் பட்சத்துல இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வரும். கேட்டா என்ன சொல்றது, நாங்க எதையும் எடுக்கல, நாட்டுக்காக உழைச்சிருக்கோம் அப்படின்றது. நீங்க நாட்டுக்காக உழைச்சிருந்தா எதற்காக ஒரு பிச்சைக்கார கோலத்துல நம்ம நாடு ஆகணும் என்ற கேள்விக்கு பதில் இல்லை இல்லையா? என்னதான் ஆடம்பரமான வாழ்க்கைகள் சொகுசு வாகனங்களை போனாலும் இறுதியில சசீந்திர ராஜபக்ஷ போனவர்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டபுள் டோர் வச்ச நீல கலர் பஸ்ல ஜன்னலை திறக்க முடியாத அளவுக்கு கம்பி அடிச்ச பஸ்ல தான் சிறைச்சாலைக்கு போனாங்க. பெருமதியான டிராவலிங் பேக்கில் அவங்க பயணம் போனவங்க இப்ப 10 கிலோ வெத்து அரிசி பேக்கில் உடுப்பு போட்டுட்டோ, அதே போல கீல்ஸ் பேக்கில் உடுப்பு போட்டுட்டோ அப்படியே பஸ் ஏறி போறாங்க. பெரும்பாலும் ஷூ போட்டவங்க மதன கார்ல வெறும் ஸ்லீப்பர் தான் போடணும். அதையும் இன்னொரு குடுகேஸ்ல போட்டுட்டு போய்த்துருவான். கேட்டா முறைச்சு பார்ப்பான். இப்படியான அவலங்கள் தான் இறுதியில மிஞ்சுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கொண்டு, அதே நேரம் நேற்றைய தினம் மிக முக்கியமான கைது நடந்திருக்கு. அதுதான் யாழ் மாவட்டத்துல மதுவரி திணைக்களத்தினுடைய 3 அதிகாரிகள் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற முயற்சித்த சந்தர்ப்பத்துல கையும் களவுமாக அல்லது கையும் மெய்யுமாக குற்றப்புலனாய்வு பிரிவினரால கைது செய்யப்பட்டாங்க. எனவே ஹெரோயின் வச்சிருந்த குற்றச்சாட்டு ஒருத்தர் கைது செஞ்சாங்க. உங்களை வழக்கு இல்லாம விடுதலை செய்யறதாக இருந்தா 30 லட்சம் தாங்க அப்படின்னு சொன்னதுக்குறங்க இந்த சம்பந்தப்பட்ட தரப்பு என்ன பண்ணிருக்கு, அவ்வளவு தூரம் அவ்வளவு பணம் தருவதா என்று சொல்லி 20 லட்சத்துக்கு உடன்பாடு கண்டு அந்த பணத்தை கொண்டு போய் இறைவரி திணைக்களத்துக்குள்ளேயே கொடுக்கின்ற சந்தர்ப்பத்துல பணத்துடனே அவர்களை கைது செய்து சிறைக்கு அனுப்பி வச்ச சம்பவம் ஆரோக்கியமானதாக மீசா டிவி பார்க்குது. நாடு கடந்தாலும் நாய்க்குணம் மாறாது என்பது போல அரசியல்வாதிகள் பழக்கப்பட்ட விஷயம் இல்லையா? 20 லட்சம் யாரு தருவா ஒரு நாள்ல? எனவே முதலில் இல்லாத தொழில் இல்லையா? பிடிச்சோம் விட்டோம் பொக்கெட்டுக்குள்ள 20 லட்சம். இப்ப கைவிலங்கு மாட்டி சிறைக்குள்ள. அரசு அதிகாரிகளுக்கு தனி ஓடே இருக்குதாம். பார்த்து அங்கேயே நீங்க உட்கார்ந்துங்க, அனுபவங்களை பகிர்ந்துங்க என்று கூறுவதோட மக்கள் திருந்தியாச்சு, மக்கள் இந்த அரசை நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனவே கைதுகள் தொடரட்டும். மற்றும் ஒரு கைதோடு சந்திக்கலாம். நன்றி.